பசியோடு இருப்பவனுக்கு உணவளிக்காத உங்கள் மதம், விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்காத உங்கள் மதம் மதம் அல்ல, தூக்கி வீசுங்கிறார் விவேகானந்தர். அதனால இதை விடு, மதம் பார்த்து ஓட்டு போடுறது கைவிடு. முதல்ல மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. என்னையும் என் தங்கையும் நீ சாதி பார்த்து ஓட்டு போடுவதா இருந்தால் போற்றாது. மதம் என்னன்னு பார்த்து போடுறதா இருந்தால் போற்றாது. உன் ஓட்டு எனக்கு தீட்டு. ஆனால் இந்த சாதியும் மதமும் எங்களுக்குள்ளே வருவதற்கு முன்பிருந்தே, நாங்கள் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்கள், தமிழ் பேரினத்தின் குடிமக்கள். நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர்மை நேயர்கள், உலகந்தழுவி நேசித்திருந்த பெருங்குடி மக்கள். உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம் எல்லாவற்றையும், வேளாண்மை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த பெருங்குடி மக்கள். அந்த இனத்தின் பிள்ளைகள் நானும் என் தங்கை காளியம்மாள் என்று நீ கருதினால் என் தங்கைக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெறச்சி. புரட்சி எப்படி புறப்படும்? இப்படித்தான். ஒரு எளிய மகள், எந்த அரசியல் பின்புலமும் இல்லை, 1000 2000 கோடிகள் இல்லை, எதுவும் இல்லை. எங்களிடத்தில் என்ன இருந்தது? கருத்து. அதை மட்டும் விதைத்து 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 தமிழர் நாட்டில் ஒரு பெரிய அரசியல் கோட்டையை, தமிழ் தேசிய அரசியல் கோட்டையை கட்டி எழுப்பி விட்டார்கள் பிரபாகரன் பிள்ளைகள் என்கிற வரலாற்று பதிவு இந்த நிலத்தில் வரட்டும். தமிழ் மக்களை கொன்று குவித்த கட்சி, தமிழ் மக்களின் உரிமையை பறிச்ச கட்சிகளுக்கு தமிழர்கள் வாக்கு தராமல் வீழ்த்தினார்கள் அவர்கள் நிலத்தில். காங்கிரஸை ஏன் தோற்கடித்தார்கள்? அவர்கள் இனத்தை கொன்றதால். ஏன் தோற்கடித்தார்கள்? கச்சத்தீவை தான் தோன்றித்தனமாக எடுத்து கொடுத்ததால். ஏன் தோற்கடித்தார்கள்? காவிரியில் தமிழர்களுக்குரிய நீரை தர மறுத்ததால். பாரதிய ஜனதாவை ஏன் தோற்கடித்தார்கள்? அதே காரணம்தான். எதற்காக பாரதிய ஜனதாவுக்கு நாம் ஓட்டு போட வேண்டும் என்று ஒரு நொடி ஒவ்வொரு தமிழ் மகனும் சிந்திச்சுப்பார். போய் நீ தனியா யோசி, எதற்காக காங்கிரஸுக்கு நம்ம ஓட்டு போடணும்? நம்ம மொழிக்கு நிப்பானா? பாரதிய ஜனதாவுக்கு எதுக்கு? நம்ம உரிமைக்கு, நம்ம உணர்வுக்கு, நம்ம உயிருக்கு எதற்காக நிப்பானா? எதற்கு அவனுக்கு ஓட்டு? என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு எதற்கு நம் வாக்கு? என் வீட்டுக்கு இளவுக்கு அழாதவனுக்கு எதுக்கு எனக்கு என்னுடைய வாக்கு? எதுக்கு அவனுக்கு? எதற்கு? எதற்காக நின்றார்கள்? எதற்காக நிற்பார்கள்? எப்படி நீங்க நம்புறவன? எப்படி வந்தால் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சட்டம், ஒரே தேர்தல். அப்படி என்றால் பீகாரில் 40 தொகுதியில் எதற்காக 7 கட்டமாக தேர்தல்? மேற்கு வங்கத்தில் 42 தொகுதி, இதற்காக 7 கட்டமாக தேர்தல்? ஏன் என் நிலத்தில் ஒரே கட்டமாக தேர்தல்? அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி வரும்? எப்படி நடத்துவேன்? ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி நடத்திட்டா நாடு முன்னேறிடுமா? வறுமை ஒழிஞ்சிருமா? ஏழ்மை ஒழிஞ்சிருமா? பசி பின்னி போயிருமா? எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா? என்ன நடந்துரும்? ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடா? ஒரே நாடா? பல நாடுகளின் ஒன்றியம். அது வசதியாக மறந்துட்டு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. ஒரே நாடு என்றால் அந்த நாட்டில் இருக்கிற வளம், ரேஷன் கார்டு ஒன்னா இருக்கு, தண்ணியே எனக்கு வர மாட்டேங்குது. நான் எல்லாத்தையும் என்னுடைய வளங்களை பொதுமையா வைக்கிறேன். நரிமணம் பெட்ரோல் எடுத்துக்கிற, நெய்வேலி பழுப்பு இருக்கிற எடுத்துக்கிற, அனல் மின்சாரத்தில் எடுத்துக்கிற, என்னுடைய மீத்தனை பிரிச்சுக்கிட்டு போயிடுற, எல்லாவற்றையும் எடுத்துக்கிறியே. ஆனால் அவரவர் வளம் அவரவருக்கு என்று நின்று கொண்டால் அப்புறம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எப்படி இருக்கும்? நீ கொண்டு வா. எவன் வேற ஒருத்தன் என் இனம் தாராத வேற எவன் ரேஷன் கடையிலிருந்து ரேஷன் வாங்கிறான் நான் பார்த்துடுறேன். கொண்டு வா பாப்போம். சேட்டை